ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம லாங் கவுன் லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்பயுமே லைனிங் கிளாத்தில் தான் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை எப்படி மடித்து போடுறதுன்னு தெரியலன்ட்டு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை ரெண்டாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படி மடித்து போடுறேன்ட்டு. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸ் கிடைக்கும். கிளாத்தை மடித்து போட்டதுக்கு அப்புறமா ஃபோல்டட் சைடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு நம்ம பக்கம்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஃபோல்டு இருக்கணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ராயிங் பேட்டர்னை வச்சு தான் வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்போட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14 இன்ச். 14 இன்ச் கூட ஒரு 1 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச் எதுக்குன்னா வந்துட்டு கீழே நம்ம பாட்டம் ஜாயின் பண்ணால் வந்துட்டு 1 இன்ச் போயிடும். அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு இன்னொரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணால் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் போயிடும். டோட்டலாக வந்துட்டு 15.5 இன்ச் டாப்போட டோட்டல் ஹைட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் டேப்பை இந்த மாதிரி மேலேருந்து வச்சு 15.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாப்போட டோட்டல் ஹைட் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்ச் டேப்பை வச்சு டாப்போட டோட்டல் ஹைட் 15.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. டோட்டல் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச், ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கிளாத்தோட ஃபோல்டட் எண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் 2.5 இன்ச், அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு சேம் தான். அடுத்து வந்துட்டு நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு 6.5 இன்ச். நான் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா 7 இன்ச் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இன்ச் டேப் வச்சு கீழே 6.5 இன்ச் வந்துட்டு நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணல ஆர்ம் ஹோல் லென்த், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்படியே நம்ம இன்ச் டேப்பை வச்சு இப்போ நம்ம பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 8.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப் வச்சு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் வந்துட்டு எதுக்குன்னா நம்ம உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தைப்போம்ல, நமக்கு ட்ரெஸ் டைட் ஆகிடுச்சுன்னா கூட பிரித்து விடுறதுக்கு, அதுக்கு தான் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். கிளாத்தோட எண்டில் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு இப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இன்னொரு மார்க் வந்துட்டு நம்ம கீழே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பஸ்டோட மெஷர்மெண்ட் அண்ட் இப்போட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி அப்படியே க்ராஸாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஸ்டிச் போடும் போதும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு கர்வ் கொடுத்து கட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி கீழே ஒரு 2 இன்ச் வந்துட்டு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வ் கொடுத்து தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு கட் பண்ணிடலாம். கீழே கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் இருந்த இந்த எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை நம்ம ஸ்லீவ்க்கு லைனிங் கொடுக்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பீஸாக இருக்குது. ஸ்லீவ்க்கு வேணும்னா நம்ம லைனிங் கொடுக்கலாம். இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பார்ட்டாக தனித்தனியாக எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட் ஒன்று, பேக் பார்ட் ஒன்று. இப்போ நம்ம பேக் நெக் வந்துட்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். நெக்கோட அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இன்ச் டேப் வச்சு நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 இன்ச் தான் வைக்க போகிறேன். 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி கட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம பேக் நெக் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சைடில் பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ண அடையாளம் தெரியுது பார்த்தீங்களா, அது மேலேயே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மார்க்கரில் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம மார்க் பண்ண பாடி மெஷர்மெண்ட் அடையாளம் தெரியும். அந்த அடையாளத்துக்கு மேலே வந்துட்டு மார்க்கரில் நல்லா வந்துட்டு டார்க்காக லைன் போட்டாச்சு. இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்டா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம பாடி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது இது மேலேயே ஸ்டிச் போட்டுடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட். இந்த மாதிரி அடையாளத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்கோட அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6.5 இன்ச் வந்துட்டு வச்சுருக்கேன். 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச், லென்த்தும் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிடுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம பேக் பார்ட்லேயுமே வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை பார்த்து லைனிங் கிளாத்தில் ஈஸியாக மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ராயிங் போட்டு வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல். இதில் தான் வந்துட்டு நம்ம அந்த பால் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் வைக்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக சென்டரில். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு கட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம சாரியோட பல்லு பாட்டை மட்டும் தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியோட பல்லுவை தான் வந்துட்டு நான் அப்பர் பாடிக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். கீழே வந்துட்டு பாட்டம் நம்ம ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி டிசைன் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட டிசைன் கரெக்டாக வர மாதிரி பார்த்து. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட். மேலே பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது. அந்த பார்டரை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேக் நாட் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்டரை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட். கரெக்டாக டிசைன் பார்த்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட். மேலே கொஞ்சம் துணி விட்டுருக்கேன். அதே மாதிரி கீழேயும் வந்துட்டு கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணலாம். ரொம்ப லைனிங் கிளாத்தை ஒட்டி கட் பண்ணாமல், அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, சாரின்றதுனால நமக்கு கிளாத் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அதனால நம்ம தாராளமாகவே கட் பண்ணிக்கலாம் துணி விட்டு.
இந்த வீடியோ புரிஞ்சிச்சான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு பால்ஸ் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.